ஆயுதங்கள் மேல் காதல் கொண்ட மனநோயாளிகள். இந்த புத்தகத்தை வாசித்து மூடுகையில் மனச்சாட்சியை கழற்றி வைத்துவிடாத ஒரு சராசரி மனிதனின் மனதில் எங்கள் சமுதாயத்தில் மனிதாபிமானம் எவ்வளவு இழிநிலை எய்துவிட்டது என்பதை எண்ணிய வேதனைதான் எஞ்சியிருக்கும். ஏனெனில் உலகின் வரலாற்றில் இந்த நாட்டிலும் கேள்விப்படாத குரூரமான சித்திரவதைகளை நமது சுதந்திர போராட்டம் என்று மகடம் சூட்டி பூஜித்த புனிதமான கோயிலின் மூலஸ்தானத்திலேயே தரிசிக்கும் துர்ப்பாக்கியம் பெற்றவர்களாகிவிட்டோம். நாம் ஆயுதங்களின் மேல் மோகம் கொண்ட மனநோயாளிகள் அல்ல என்று விடுதலை புலிகள் தங்கள் கோஷத்தில் பொறித்து கொண்டாலும் பயங்கர நோய்களின் விளைவுகளை அறிந்து கொள்ள விஞ்ஞான கூடங்களில் பரிசோதனைக்காக வளர்க்கும் விலங்குகளைப் போல பாவித்து மனிதனின் தேகத்தில் தங்கள் கற்பனையில் உதிக்கும் வினோதமான சித்திரவதைகளை எல்லாம் நடத்தி இது மனிதனுக்கு அதிக வேதனையை தரக்கூடிய சித்திரவதை என கண்டுபிடிக்க துடிக்கும் அவர்களின் வெறியும் ஒவ்வொரு அணுவும் துடிதுடிக்கும் உச்ச வேதனையின் ஈனக்குரலையும் இரத்தத்தையும் கன்றிய கதைகளில் கிளப்பும் துர்நாற்றத்தையும் ரசிக்கின்ற குரூர ரசனையும் இவர்களை பீடித்துள்ள மனநோய் எத்தனை உச்சத்தை எய்தியுள்ளது என்பதையே வெளிச்சமிட்டு காட்டுகிறது. இது எமக்கும் நரமாமிசம் புசிப்போரின் சந்ததி தொடர்பு எங்கேனும் இருக்கின்றதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. டாக்டர் சிவகுமாரனை போன்ற பெரிய மருத்துவர்கள் குடாநாட்டை விட்டு வெளியேற விண்ணப்பித்தவர்களை பரிசோதித்து அவர்களின் உடல்நிலை குடாநாட்டினோடு சிகிச்சை பெற்று மாற்ற முடியாது என புலிகளுக்கு மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கி தம் சேவையை நல்கும் போது இங்கு வியாதிகளால் பீடிப்பவர்கள் எப்படி பராமரிக்கப்பட்டார்கள் என்பதை மருத்துவ உலகம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. சிவதம்பி போன்ற பேராசிரியர்கள் புலிகளின் முத்தமிழ் விழாக்களுக்கு தலைமை தாங்கும் போது இந்த வதை முகாம்களில் தமிழ் எப்படி வாழ்கிறது என்பதை தமிழுலகம் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இருப்பினும் இப்போது கூட இந்த வதைகளுக்கு வக்காலத்து வாங்க சில புலி ஆதரவாளர்கள் தயங்காமல் முன் வருவார்கள். அவர்கள் படித்தவர்கள், பெரியவர்கள் என்ற பட்டங்களை தாங்கியவர்களாயும் இருப்பார்கள். இவர்கள் முதலில் இப்புத்தகத்தை மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்ய முற்படுவார்கள். ஆனால் அதையும் மீறி இது வெளிப்படுமானால் இவை அனைத்தும் சுத்த பயின்று தமது வலிமையான பாணியில் மறுப்பார்கள். ஆனால் அது அவர்களின் அடிவரடிகளான சிலரை தவிர சிந்திக்கக்கூடிய அனைவரையும் திருப்திப்படுத்தாது என்பது சில புத்திசாலிகளுக்கு புரியும். அதனால் அவர்கள் சிலவரு வழிகளை கையாளுவார்கள். இப்படி வதைப்பட்ட அத்தனை பேரும் காட்டிக் கொடுத்த துரோகிகள் தான் என்று அடித்து சொல்லுவார்கள். இத்தனைக்கும் அவர்கள் தாம் குற்றம் சாட்டும் ஒருவரது பெயரை கூட அறிந்திருக்க மாட்டார்கள். எனினும் தாம் கண்ணால் கண்டது போல அடித்து சொல்லுவார்கள். ஏனெனில் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்களின் வக்காலத்தை செவிமடுப்பவர்களும் இவ்வதைகளுக்குள்ளாகியவர்கள் பற்றி முகமறியாதவர்களாகவே இருப்பார்கள் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும். இருந்தும் எல்லா இடமும் இதே பதிலை சொல்லி சமாளிக்க முடியாத போது இவர்கள் சில நுட்பங்களையும் கையாளுவார்கள். அதில் ஒன்று பிழையை ஒத்துக்கொள்வது. ஆனால் பிழையை அதற்குரிய பரிணாமத்தில் பார்க்காமல் மிகவும் சிறிய விடயமாக்கி அவர்களும் சின்ன பிழைகள் விட்டிருக்கிறார்கள் தான் இன்னும் தட்டி கழிக்கும் பாணியில் ஒத்துக்கொள்வது இதன் உள்ளார்ந்த அர்த்தம் இதுகளையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது எனும் கருத்தை துணிக்கும். மற்றும் ஒரு வழி உடனே இந்த கதையை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களும் இப்படி செய்திருக்கிறார்கள் தானே என்று குற்றம் சாட்ட புறப்படுவது. கணிதத்தில் ஒரு கணியத்தை இல்லாதாக்க வேண்டுமானால் அக்கணியத்தை இன்னொன்றுக்கு சமனென சமன்படுத்தி விடுவது. பின் இரண்டையும் ஒரு புறத்திற்கு எடுத்து ஒன்றிலிருந்து மற்றதை கழித்தால் விடை பூஜ்ஜியமாகி போய்விடும். அப்படி ஒரு பிழையை இல்லாது ஒழிப்பதற்கு இன்னொரு பிழையை காட்டி அதனுடன் இதை சமன் செய்து கொண்டால் பிழையை பிழையில் இல்லாதாகிவிடும் மாஜாஜாலம் இது. எப்படி இருந்தாலும் இப்புத்தகத்தின் தாக்கத்தை இட்டு இவர்கள் இப்படி பயப்படும் அச்சம் ஒன்றே இதில் உள்ள உண்மை கணம் இத்தகையது என்பதை தெரிவிக்க போதுமானது. இன்னும் புலிகள் வதை முகாம்களில் கூறுவது போலவே உலகின் 4வது படையை தோற்கடித்த லேசப்பட்டவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். இப்புத்தகத்தை தனது தார்மீக கடமையாக கருதி எழுதியவர் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம். இவர்கள் எம்மை ஒரு புழு போல நடத்தலாம். ஆங்கிலத்தில் இவன் அ வார்ம் வில் டர்ன் என்ற ஒரு வாக்கியம் உண்டு. முதுகெலும்பில்லாத புழு கூட இறுதியில் திரும்பும். இம்சையின் தாங்க முடியாத கட்டத்தில் மௌனமாக சாவதை விட தனது இறுதி எதிர்ப்பை காட்டவே செய்யும். தனி மனிதராக இருந்தாலும் ஒரு அற்பனாக இருந்தாலும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஏதாவது ஒரு எதிர்ப்பை காட்டத்தான் செய்வான். அந்த வகையில் இந்த புத்தகம் அபாயத்தின் மத்தியிலும் துணிந்து வெளிவரும் எதிர்ப்பின் சின்னமாக விளங்குகிறது. இப்புத்தகம் புலிகளின் வதைகளை பற்றி தான் அனுபவித்த அனுபவத்தை கூறும் ஒருவரின் இந்த மிகைப்படுத்தலமற்ற உண்மைகளின் பதிவு. ஆனால் இதன் அர்த்தம் புலிகள் இவ்வாறான கொடுமைகளை செய்கிறார்கள் என்று அம்பலப்படுத்துவது என்பது அரசையோ மற்ற அமைப்புகளையோ நியாயப்படுத்தும் அல்லது
வக்காலத்து வழங்கும் நோக்கிலானது அல்ல. அதேவேளை தமிழ் மக்கள் பூரண உரிமைகளும் பெற்ற சமுதாயமும் அல்ல, உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமுதாயம். இங்கு இப்போராட்டத்தை தவறான வழியில் இட்டு சென்று சிதைப்பதில் புலிகளின் தவறுகள் காரணமாயிருந்தாலும் இப்போராட்டத்துக்கே மூல காரணமான உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ள நசுக்கப்படுகின்ற நிலைமைக்கு காரணமான ஆட்சியாளர்களது தவறுகள் மறுக்கப்பட முடியாதவை. இந்த புத்தகத்தில் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களும் இந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடியவையும் அல்ல. மக்களின் நலத்தின் மீது அக்கறை கொள்ளாது தம் சொந்த நலன்களுக்காக செயற்படும் போக்கு இதுவரை தொடருமோ அதுவரை இந்த மனித உரிமை மீறல்கள் தொடரத்தான் செய்யும். கொலைகார புலிகளினால் அநியாயமாக கைது செய்யப்பட்டு துணுக்காய் காட்டில் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருந்த போது புலிகளின் இக்கொடுமைகளை உலகத்துக்கு, குறிப்பாக அவர்களை உத்தமர்களாக விடுதலை வீரர்களாக கருதும் அப்பாவி தமிழர்களுக்கு அறிய தர வேண்டும் என பல தடவைகள் எண்ணினேன். இதை என் கடமையாகவும் கருதினேன். புலிகளின் கொடுஞ்சிறையில் இருந்து தப்பி வந்த பின் ஜாழ் நகரில் தலைமறைவாக இருந்தேன். புலிகளின் கண்ணுக்குள் மண்ணை தூவிவிட்டு தமிழகத்திலிருந்து தப்பி கொழும்பு வந்து சேர்ந்தேன். என் உடலில் ஏற்பட்ட காயவடுக்கள் மறைந்து போனாலும் போகலாம். ஆனால் இக்கொடிய புலிகளினால் என் நெஞ்சில் ஏற்பட்ட காயம் என்றுமே ஆறாது. ஆனால் காயம்பட்ட என் நெஞ்சுக்கு ஆறுதலாகவும் மனிதனையும் பேணப்பட நான் செய்யும் சிறு பணியாகவும் கண்ணீருடன் இதை எழுதுகிறேன். 1990 ஆரம்பம். இலங்கையின் வடக்கு கிழக்கில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகும் அறிகுறிகள் தென்படத் தொடங்கியது. காட்டுக்குள் இருந்த கொடிய மிருகங்கள் மெல்ல மெல்ல நாட்டுக்குள் ஊடுருவத் தொடங்கிய காலம். மனிதநேயம் மீண்டும் மழுங்கடிக்கப்பட்டது. அடுத்த சில நாட்களில் தமக்கு விழப்போகும் அடிமை விலங்கை பற்றி உணர முடியாத வடகிழக்கு மக்களும் ஜாழ்ப்பாண பத்திரிகைகளும் புலிகளின் வரவை ஒரு வகையில் வரவேற்றனர். இந்நிலையில் தான் மாகாண அரசை ஆதரித்த தமிழ் மக்கள் மீது புலிகளின் பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடங்கின. மாற்று இயக்கத்தினருக்கு தலைவரால் பொது மன்னிப்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் தம்மிடம் சரணடையும் படியும் ஒலிபெருக்கிகள் மூலம் தெருவாக அறிவிக்கப்பட்டது. எங்கும் பரவலாக பலர் கைது செய்யப்படுவதாக அறியக்கூடியதாக இருந்தது. கைது செய்யப்படுபவர்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்பதோ அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதோ யாருக்குமே தெரியாது. கைது செய்யப்படுபவர்களை பெற்றோரோ அல்லது உறவினர்களோ பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தமிழீழமுக்கும் கொலைகார புலிகளின் கொடிய ஆட்சி ஆரம்பமாகியது. 1990 ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் புலிகள் வந்து தேடிக்கொண்டு போவதாக வீட்டில் சொன்னார்கள். மனம் துணுக்குற்றது. என்னவாக இருக்கும் என சந்தேகித்தபடியே அருகில் அமைந்திருந்த புலிகளின் குகை முகாம் நோக்கி சென்றேன். முன்காப்பரனில் சீருடையில் இருந்த சிறுவன் ஒருவன் என்னை யாரென விசாரித்தான். நான் மிக மிக பணிவாக வந்த காரணத்தை சொன்னேன். உடனே என்னை ஒரு திருடனை போல் பார்த்து என் உடலெல்லாம் தடவி பார்த்து சோதித்து திருப்திப்பட்டவராக உள்ளே செல்ல அனுமதித்தார். அது ஒரு வழிப்பாதை என்பதும் இந்த வழியால் உள்ளே போனவர்கள் உயிருடன் திரும்புவதில்லை என்பதையும் முன்னர் நான் அறிந்திருந்ததால் மரண பயத்துடனேயே உள்ளே சென்றேன். அங்கே முகாம் பொறுப்பாளர் முன் போய் பவ்யமாக நின்றேன். அவர் எனது பெயர், முகவரி ஆகியவற்றை விசாரித்துவிட்டு உன்னை அழைக்கும்படி மேலிடத்திலிருந்து எமக்கு உத்தரவு வந்துள்ளது. அவர்கள் வந்துதான் உன்னை விசாரிப்பார்கள். அதுவரை இங்கே இரு என கூறி ஒரு அறையினுள் விட்டு போட்டினர். நேரம் இரவு 10 மணி. அறை ஒரே இருட்டாக இருந்தது. சுமார் 2 மணி நேரம் அப்படியே நின்றேன். பின்னர் சுவரோரமாக உட்கார்ந்தேன். யோசித்துக் கொண்டே இருந்து அப்படியே தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை 8 மணி போல் அறை திறக்கப்பட்டது. காலை கடன் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டேன். பின் மீண்டும் அறைக்குள் அடைக்கப்பட்டேன். நண்பகல் மதிய சாப்பாடு தந்தார்கள். சாப்பிடவில்லை. சாப்பிடச் சொல்லி ஏசினார்கள். சிறிது சாப்பிட்டேன். இரவு 9 மணி போல் பானும் வாழைப்பழமும் தந்தார்கள். சாப்பிட்டேன். சாப்பாடு கொண்டு வந்த சீருடை சிறுவனிடம் அண்ணே என்னை எப்போ விடுவார்கள் என கேட்டேன். தெரியாது என சொல்லிவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு சென்று விட்டார். இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தேன். பொழுது புலர்ந்தது. கதவு திறந்தது. காலை கடனை முடிப்பதற்கு அனுமதித்தார்கள். அந்த நேரத்தில் முகாம் பொறுப்பாளரை கண்டேன். என்னை எப்போ விடுவீர்கள் என அழுது கொண்டே கேட்டேன். தலைமை காரியாலயத்தில் இருந்து இன்று இரவு ஆட்கள் வந்து உன்னை விசாரித்து பிரச்சனை இல்லை என்றால் உடனே விடுதலை செய்வார்கள் என்றார். மனதுக்கு ஓரளவு ஆறுதலாக இருந்தது. அன்றும் வழமை போல் மதிய உணவும் இரவு உணவும் தரப்பட்டது. இரவு விசாரணைக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தூக்கம் வராமல் விழித்திருந்தேன். நடுநிசி 12 மணி இருக்கும். கதவு திறக்கப்பட்டு அறைக்கு வெளியே அழைக்கப்பட்டேன். கருத்த தடித்த புலியொருவர் நின்றார். எனது பெயர் ஊரெல்லாம் விசாரித்தார். EPRLF உடன் என்ன தொடர்பு என கேட்டார். தொடர்பு எதுவுமே இல்லை என மறுத்தேன். மீண்டும் மீண்டும் அதையே கேட்டார். நான் இல்லை என மறுத்தேன். டே சுத்தரியா, என்னை மடிநாக்கின்றாயா என கேட்டு அடிக்க வந்தார். அண்ணே அடிக்காதீர்கள்,
எனக்கு இயக்கங்களுடன் தொடர்புகள் இல்லை, எனக்கு குடும்ப பொறுப்பு அதிகம் என சொல்லி அழுதேன். டேய், கெட்ட வார்த்தை. எல்லோரும் இப்படித்தானடா சுத்துகிறீர்கள். நீ EPRLக்கு ரெக்கி கொடுத்து வந்தது எமக்கு தெரியும், பொய் சொல்லாது என கூறினார். பின்னர் அங்கு நின்ற வேறு புலியை கூப்பிட்டு இவனின் சேட்டை கழற்றி கண்ணை கட்டு என்றார். அவ்விதமே செய்யப்பட்டேன். கைக்கு விலங்கிடப்பட்டேன். சிறிது நேரம் புலிகள் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்கள். என்னை இழுத்துச் சென்று ஒரு வாகனத்தில் ஏற்றினார்கள். வாகனம் எங்கு செல்கின்றது என்பது தெரியாமல் வாகனத்தின் அடியில் குப்புறப்படுக்க வைக்கப்பட்டிருந்த நான் ஏதேதோ பயங்கர கற்பனையில் பயணப்பட்டு கொண்டிருந்தேன். இடைவெளியில் வாகனம் நிறுத்தப்பட்டது. என்னை அழைத்துச் சென்றவர் வேறு யாருடனோ கதைப்பது கேட்டது. யார் வேனுக்குள் நல்ல கிடா என புதிய குரல் கேட்க, இதை சுடலையில் தட்டப்போகிறேன் என என்னை அழைத்து சென்றவர் சொல்வது கேட்டது. எனக்கு மரண பயம் பிடித்து கொண்டது. தட்டப்போகிறேன் என்றால் அவர்கள் பாசையில் சுடப்போகின்றேன் என்ற அர்த்தம். எனக்கு உடலெல்லாம் வியர்த்தது. சிறிது நேரத்தில் ஒன்றுமே தெரியாத நிலைக்கு நான் வந்துவிட்டேன். வாகனம் எவ்வளவு நேரம் ஓடியது என்பதோ எங்கு போகிறது என்பதோ எனக்கு எதுவுமே தெரியவில்லை. வாகனத்தில் இருந்து இழுத்து இறக்கப்படும் போதுதான் சுய உணர்வு வந்தது. நான் இப்போது ஒரு கும்மிருட்டான இடத்தில் நின்றிருந்தேன். அடர்த்தியான சோலை போன்ற உயர்ந்து வளர்ந்த மரங்கள். 25 ஜார் தொலைவில் ஒரு பெரிய மாடி வீடு இருந்தது. அங்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அது ஒரு முகாம் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. அங்கிருந்த புலிகள் தூக்க கலக்கத்துடன் இருந்தார்கள். என்னை அழைத்து வந்தவர் அங்கிருந்த முகாம் பொறுப்பாளர் நசீர் என்பவரிடம் என்னை ஒப்படைத்தார். 2 படிவங்களை நசீரிடம் கொடுத்து பிரச்சனை இல்லை, அடிக்க வேண்டாம் என மெதுவாக கூறியது என் காதில் விழுந்தது. இது எனக்கு மன ஆறுதலை கொடுத்தது. மேல் மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஓர் அறைக்குள் தள்ளிவிடப்பட்டேன். லைட் எரிந்து கொண்டிருந்தது. அறைக்குள் சுமார் 20 பேர் வரை இருந்தார்கள். எல்லோரும் மிரண்டு போயிருந்தார்கள். யாருமே எதுவுமே கதைக்கவில்லை. நான் ஓர் ஓரமாக உட்கார்ந்திருந்தேன். ஓரிருவர் படுத்திருந்தார்கள். மற்றவர்களுக்கு படுக்க இடமில்லை. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த கைதியிடம் பேச்சு கொடுக்கலாம் என்றால் அவன் தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். எங்கோ தொலைவில் கோவில் மணி ஓசை கேட்டது. எனது பக்கத்து கைதி தூக்கம் கலைந்திருந்தார். அண்ணி எப்போது எம்மை விடுவார்கள் என நான் கேட்டேன். அவர் கதைக்க வேண்டாம் எனவும் சைகை செய்து காட்டினார். நான் மௌனமானேன். கைது செய்யப்பட்ட 4வது நாள் பொழுது புலர்ந்தது. காலை 9 மணி போல் நான் அழைத்து வைக்கப்பட்டிருந்த அறை கதவு திறக்கப்பட்டு வெளியே எல்லோரும் அழைக்கப்பட்டோம். முகம் கழுவுவதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டோம். எம்மை சூழ பல புலிகள் துப்பாக்கிகளுடன் காவல் நின்றார்கள். இப்போதும் கைவிலங்கு அகற்றப்படவில்லை. அங்கிருந்த எல்லா கைதிகளுக்கும் கைவிலங்கு போடப்பட்டிருந்தது. முகாமின் முன்முற்றத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டோம். அங்கே எல்லாமாக 40 கைதிகள் இருந்தார்கள். எல்லோரும் முதல் நாளிரவு அங்கு கொண்டு வரப்பட்டவர்கள்தான். நசீர் என்ற புலிகளின் முகாம் பொறுப்பாளர் வந்து ஒரு மேசையின் முன் அமர்ந்து கைதிகளை ஒவ்வொருவராக அழைத்து விசாரிக்க தொடங்கினார். எனது முறை வந்தது. எனது பெயர், முகவரி, தொழிலெல்லாம் கேட்டார். டே, உன்னை எதற்காக பிடித்தார்கள் என கேட்டார். தெரியாது என்றேன். நீ சும்மா இருந்தால் ஏனடா பிடிக்கிறார்கள்? என்ன செய்த நீ? EPRLF ஆதரவாளனா என கேட்டார். நான் ஒரு இயக்கத்துக்கும் ஆதரவாளன் அல்ல என்றேன். நீ எல்லாம் ஈனடா தமிழனாய் பிறந்தாய் என கூறி பெரிய ரீப்பை சட்டத்தால் அடித்தார். சுத்துராய், பொய் சொல்கின்றாய், புலிப்படையை சாதாரணமாக நினைக்கின்றாய். நீ சும்மா இருக்க, உன்னை பிடிப்பதற்கு புலிப்படை ஒன்று முட்டாள்கள் அல்ல என கூறி மீண்டும் அடித்து முன்னே அறையில் அடைத்தார். அன்று பகல் முழுவதும் ஒரு நேர சாப்பாடு மட்டுமே தரப்பட்டது. இரவு சுமார் 30 கைதிகளை தெரிவு செய்து 2 பேராக இணைத்து விலங்கிட்டார்கள். கண்கள் கட்டப்பட்டது. நான் முதல் முகாமுக்கு போகும்போது அணிந்திருந்த நீட்டுக்காய்ச்சட்டுடன் மட்டுமே நின்றேன். எனது சீட்டு எங்கென்றே தெரியவில்லை. எம்மை பிடித்து இழுத்துச் சென்று வாகனத்தில் ஏற்றினார்கள். வாகனம் புறப்பட்டது. சிறிய வாகனம் ஒன்றில் 30 கைதிகளும் ஏற்றப்பட்டிருந்தோம். மிருகங்களை கூட அப்படி அடைத்து கொண்டு செல்ல முடியாது. நாம் மிருகங்களிலும் கேவலமாக புலிப்படை கொடியவர்களால் அழைத்துச் செல்லப்பட்டோம். சுமார் 45 நிமிடம் வாகனம் ஓடி நின்றதும் எல்லோரும் இறக்கப்பட்டோம். கண் கட்டப்பட்டிருந்ததாலும் இருவராக விலங்கிடப்பட்டிருந்ததாலும் ஒழுங்காக இறங்க முடியவில்லை. அவர்கள் கூட்டிச் சென்ற பாதையால் நடக்கவும் முடியவில்லை. நான் 2 தடவை விழுந்தேன். கண்கட்டுக்களை கழற்றி விட்டார்கள். ஒரு பழைய காலத்து பெரிய வீட்டின் பின்பக்கத்தில் நின்றோம். நிலத்தில் தலை குனிந்தபடி இருக்கும்படி பணிக்கப்பட்டோம். நசீர் தலைமையில் தான் நாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தோம். சார்ல்ஸ் என்ற முகாம் பொறுப்பாளர் அங்கு நின்றார். அவர் உதவியாளர் டிஸ்கோ என்பவரும் உடனிருந்தார். சுமார் 25 புலிகள் ஆயுத பாணிகளாக நின்றார்கள்.
கைதிகள் ஒவ்வொருவரினதும் தனித்தனி குற்றப்பத்திரங்கள் பொறுப்பாளர் சார்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. எம்மை ஒவ்வொருவராக அழைத்து குற்றப்பத்திரத்தில் உள்ளவற்றை படித்து ஏளனமாக பார்த்து தூசண வார்த்தைகளால் திட்டினார்கள். இப்படியாக ஒவ்வொருவராக அழைத்து விசாரித்து கேலி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பொழுது விடிந்துவிட்டது. விடிந்ததும் நாம் இருக்கும் இடத்தின் சூழல் தெரிய தொடங்கியது. சுமார் 3 ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள காணியில் பழைய காலத்து மாடி வீடு ஒன்று இருந்தது. காணியின் பின்கோடியில் ஒரு பெரிய ஓலைக்கொட்டிலும் மத்திய பகுதியில் ஒரு சிறு ஓலைக்கொட்டிலும் காணப்பட்டது. எங்கோ பாடசாலை ஒன்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட மேசைகளும் கதிரைகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தன. காணியின் ஒரு கோடியில் மலம் கழிப்பதற்கு பாரிய கிடங்குகள் வெட்டப்பட்டு அவற்றின் மேல் தென்னங்குட்டிகள் போடப்பட்டிருந்தன. ஒரு பெரிய பாலடைந்த கிணறும் இருந்தது. இப்புதிய சூழலில் எனது சிறை வாழ்க்கை ஆரம்பமாகியது. அங்கு சுமார் 1000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். கைதிகள் ஒருவரோடு ஒருவர் கதைக்க கூடாது என்ற கண்டிப்பான உத்தரவிருந்தது. அப்படி இருந்தும் எம்மை கண்காணிக்கும் புலிகள் கவனிக்காத நேரத்தில் எமது கவலைகளை பரிமாறிக்கொள்வோம். நாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடம் முன்னாள் சாவக்கச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் நவரத்னத்தின் சாவக்கச்சேரியில் உள்ள வீடு என்பது பின்னர் தெரிய வந்தது. அவ்வீட்டை சுற்றி 100க்கும் மேற்பட்ட புலிகள் ஆயுத பாணிகளாக இரவு பகல் காவலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இங்கே எமது விலங்குகள் அகற்றப்பட்டன. சாவக்கச்சேரி சால்ஸ் முகாமுக்கு வந்த அடுத்த நாள் என்னிடம் இருந்த உடைமைகள் எல்லாம் புலிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டன. நான் கைது செய்யப்படும் போது என்னிடம் OI பவுன் மோதிரம் ஒன்றும் பணமாக ரூபாய் 8300 இருந்தது. அத்துடன் எனது தேசிய அடையாள அட்டையும் இருந்தது. இவையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்முகாமில் இருந்த சுமார் 1000 கைதிகளில் பலருக்கு பொக்குளிப்பான் நோய் கண்டிருந்தது. அவர்களை முகாமின் பின்கோடியில் அமைந்திருந்த ஓலை கொட்டலில் காவல் வைப்பார்கள். அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாத காரணத்தால் பலருக்கு வாந்தி பீதி நோய் ஏற்பட்டது. அவர்களுக்கு எவ்வித வைத்தியமும் இல்லை. மலசலம் கழிப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததுடன் தண்ணி வசதியும் இல்லாததால் கைதிகளுக்கு சொறி, சிரங்கு, வாந்தி பீதி என்பன இலகுவில் பரவ ஆரம்பித்தது. கைதிகள் நோயினால் பெரிதும் துன்புற்றார்கள். காலையில் முகங்கழுவ அனுமதிப்பார்கள். அதே நேரத்தில் மலமும் கழித்து முடித்து விட வேண்டும். காலையில் 6 மணி முதல் 7 மணிக்கிடையில் எல்லா கைதிகளும் இந்த வேலைகளை முடித்து விட வேண்டும். சுமார் 1000 கைதிகள் காலை கடன் முடிப்பதற்கு போதிய வசதி இல்லாத நிலையில் 1 மணி நேரத்தில் இது எப்படி சாத்தியமாகும்? செய்ய முடியாதவர்கள் அடுத்த நாள் தான் செய்ய வேண்டும். காலை 8 மணிக்கு தேநீர் தருவார்கள். கைதிகள் சிலர் தான் சமையல் செய்வார்கள். காலை 10 மணி போல் கௌப்பி சாப்பிட தருவார்கள். பின் மதிய சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும் பதிலாக மாலை 4 அல்லது 5 மணி போல சோறும் பருப்பு கறியும் தருவார்கள். கைதிகள் சாப்பிடுவதற்காக வாங்கும் சோறும் சிறிதும் கொட்டக்கூடாது. அப்படி யாராவது குப்பையை கொட்டியது கண்டுபிடிக்கப்பட்டால் கொட்டியவர் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொண்டால் அவருக்கு 3 நாட்களுக்கு சாப்பாடு இல்லை. ஒருவரும் ஒத்துக்கொள்ளவில்லையாயின் மறுநாள் ஒருவருக்கும் சாப்பாடு இருக்காது. இங்கு விசாரணை என்ற பெயரில் ஏதேதோ நடக்கும். ஆரம்ப விசாரணைகள் என்பார்கள், பூர்வாங்க விசாரணை என்பார்கள். ஒரு கைதி பற்றி தனிப்பட்ட முழு விவரங்களும் எடுக்கப்படும். அத்துடன் அவர் பெற்றார், சகோதரர்கள் அனைவரினதும் விவரங்களும் புறப்படும். குறிப்பிட்ட கைதியின் மீது குற்றப்பத்திரம் ஒன்று வைத்திருப்பார்கள். ஆனால் அதை சொல்ல மாட்டார்கள். நீ என்ன காரணத்துக்காக பிடிக்கப்பட்டாய் என கைதிகளையே கேட்பார்கள். சொல்ல தெரியாத அப்பாவி கைதிகள் முழிப்பார்கள். விழுமடி. விசாரணை செய்யும் போது கைதியின் கண்ணை கட்டி விடுவார்கள். எப்போது அடிவிழும் என கைதிக்கே தெரியாது. அடிவிழும் போது கைதி துடிப்பார். சில கைதிகளை விசாரிக்கும் போது அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுக்களை நானும் அறியக்கூடியதாக இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் ஜாழ் மாவட்ட சபை உறுப்பினரும் 1989 ஆண்டு பொது தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் ஜாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டவருமான நடேச என்பவர் எம்முடன் கைதியாக இருந்தார். அவர் மீது புலிகள் கூறும் குற்றம் என்னவெனில் வட்டுக்கோட்டை பகுதியில் தலைமறைவாக இயங்கி பல பொதுமக்களை கொலை செய்து வந்த தும்பன் என்ற புலியை இந்திய அமைதிப்படையினர் சுட்டுக் கொன்றனர். இதற்காக விருந்து வைத்து கொண்டாடினார் என்பதாகும். ஆனால் தான் அப்படி விருந்தொன்றும் வைக்கவில்லை என அவர் மறுத்தார். இன்னும் ஒரு கைதி ஸ்கந்தபுரோதயா கல்லூரியின் உயர்தரமானவன். இவரின் வீட்டில் இவர் துப்பாக்கியுடன் எடுத்த புகைப்படம் ஒன்று புலிகளால் கண்டெடுக்கப்பட்டது. அந்த படத்தில் உள்ள துப்பாக்கி எங்கே? அதை மறைத்து விட்டார் என்பதே குற்றச்சாட்டு. ஆனால் சம்பவம் பற்றி குறிப்பிட்ட கைதி அழுதபடி எனக்கு சொன்னார். துப்பாக்கியுடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையினால் ஒரு இயக்க நண்பரின் துப்பாக்கியை வாங்கி புகைப்படத்துக்கு நின்றாராம். அந்த புகைப்படம் புலிகளிடம் சிக்கியதால் தான் இப்போது சிறையில் இருக்கிறாராம். ஆணிக்கோட்டை சந்தியில் ஒரு அமைதியான குடும்பஸ்தருக்கு 3 வீடுகள் சொந்தமாக இருந்தது. அதில் 2 வீடுகளை அமைதிப்படையினர் பொறுப்பேற்று முகாமிட்டிருந்தனர். அவ்வீடுகளுக்குரிய மாதாந்த வாடகை பணத்தை இவர் பெற்று வந்துள்ளார். அந்த முகாமின் ஒரு பகுதியில் EPRLF முகாமும் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்திய அமைதிப்படை வெளியேறிய போது முகாம் கைவிடப்பட்டது.
அங்கே இருந்த காப்பரன்களுக்கு பாவிக்கப்பட்ட கல், மண், இரும்புகள் போன்றவற்றை உளவு இயந்திரம் ஒன்றின் மூலம் வீட்டு உரிமையாளர் அகற்றியுள்ளார். சில நாட்களின் பின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். EPRLF முகாமிலிருந்து ஆயுதங்கள் கடத்தி புதைத்து வைப்பதற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டார். பண்டத்தரிப்பு சந்தையில் சிகை அலங்காரம் செய்யும் கடை வைத்திருந்த ஏழை தொழிலாளி ஒருவரும் எம்முடன் சிறையில் இருந்தார். இவரின் கடை பண்டத்தரிப்பு முகாமுக்கு மிக அருகில் இருந்தது. இவரிடம் சிகை அலங்காரம் செய்வதற்கு EPRLF உறுப்பினர்கள் செல்வது வழக்கம். அந்த வகையால் அவர்களுடன் இவர் பழகி வந்திருக்கிறார். முகாம் கைவிடப்பட்டதும் புலிகளினால் கைது செய்யப்பட்டு EPRLFக்கு துப்பு கொடுத்து வந்ததாகவும் அவர்களுக்கு தனது வீட்டிலிருந்து உணவு கொண்டு சென்று கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். EPRLF இயக்கம் காரைநகர் கடற்படை முகாம் மீது தாக்குதல் நடத்திய போது குருநகர் தொடர்மாடியில் இலங்கை ராணுவம் முகாமிட்டிருந்தது. ராணுவத்தை முகாமுக்குள் முடக்கும் நோக்குடன் முகாமை சுற்றி கண்ணி வெடிகளை EPRLF வெடித்துக் கொண்டிருந்த சமயம் பேனாட் என்னும் புதுமகன் ஒருவர் கண்ணி வெடியில் அகப்பட்டு காலில் காயப்பட்டார். இச்சம்பவம் நடைபெற்று சில வருடங்களின் பின் புலிகளின் காட்டு தர்பாரின் போது பேனாட் என்பவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது ராணுவத்தினரின் செல் தாக்குதலினால் காயப்பட்டதாக பொய் கூறிவிட்டார். உண்மை சம்பவத்தை சொன்னால் தன்னையும் ஒரு EPRLF உறுப்பினர் என தீர்மானித்து சுட்டுக் கொன்று விடுவீர்களோ என்ற பயத்தில் பொய் கூறிவிட்டார். ஆனால் உண்மையில் விபத்து நடந்தது எப்படி என்பதை அறிந்திருந்த புலிகள் அவரை சுட்டுக் கொன்று விட்டார்கள். இது பற்றி அவரின் மனைவிக்கு சமீபத்தில் புலிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்கங்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லாத அப்பாவி பயத்தின் காரணமாக சிறியதோர் பொய் சொன்ன ஒரே காரணத்துக்காக புலிகளினால் ஈவிரக்கமின்றி கொலை செய்யப்பட்டு விட்டார். குருநகர் கடற்தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் ஒன்று அமைப்பது சம்பந்தமாக EPRLF இயக்கத்துடன் தொழிற்சங்க தொடர்புகளை மேற்கொண்டு வந்த கடற்தொழிலாளி ஒருவரும் சிறையில் வாடுகிறார். இவர் கொஞ்சம் வசதி படைத்தவர். இவரின் சொத்துக்கள் அனைத்தும் புலிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுவிட்டது. EPRLF இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் தொழிற்சங்கம் அமைக்க முயன்றதாகவும் மேற்படி நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கள் வங்கியின் பிரதேச முகாமையாளர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் இந்திய உளவு பிரிவான ட்ரோவைச் சேர்ந்தவர் என குற்றம் சாட்டப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் புலிகளினால் சீர்குலைக்கப்பட்ட வங்கி சேவைகளை சீராக செயல்பட வைப்பதற்காக இந்திய அமைதிப்படை உயர் அதிகாரிகளை அடிக்கடி சந்தித்து வந்ததே இவர் செய்த குற்றமாகும். வேலணை சந்தியில் சிறு தயிர்கடை வைத்திருந்த இஸ்லாமிய சகோதரர் ஒருவரும் சிறையிடப்பட்டிருந்தார். இவரின் கடை அமைதிப்படை EPRLF முகாம்கள் அமைந்திருந்த பகுதியிலேயே இருந்தது. அவர்களின் தையல் வேலைகளை இவர் செய்து வந்திருக்கின்றார். EPRLFக்கு சீருடை தைத்து கொடுத்ததாகவும் தகவல்கள் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சவக்கிடங்கில் வேலை செய்து வந்த 6 சிற்றூழியர்களை புலிகள் கைது செய்திருந்தார்கள். இந்திய அமைதிப்படையினால் கொல்லப்படும் புலிகளின் பிணங்களை வைத்தியசாலை சவக்கிடங்கில் வைத்திருக்கும் போது அவற்றை தாம் கடத்தி செல்வதற்கு ஒத்துழைக்காத காரணத்துக்காக மேற்படியார்வரும் கைது செய்யப்பட்டார்கள். வேலணைக்காட்டு பகுதியில் கிராம அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டு வந்த நாதன் என்பவர் கிராம அபிவிருத்தி சம்பந்தமான கலந்துரையாடல்களை EPRLF இயக்க மேற்படி பகுதி அமைப்பாளர்களுடன் இணைந்து நடத்தியிருக்கிறார். இக்கலந்துரையாடல்களின் போது புகைப்படம் எடுக்கப்பட்டது. அதை அத்தாட்சிப்படுத்தி நீ EPRLF ஆதரவாளன், பல புலிகளை காட்டிக் கொடுத்தாய் என குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புலிகளினால் கொலை செய்யப்பட்ட ஜாழ்ப்பாண முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரனின் உதவியாளர் நெல்லிநாதன் வயது சுமார் 65. பருத்த சரீரம் கொண்ட இவர் கடுமையான நோயாளியும் கூட. ஜாழ் மாவட்ட EPRLF நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளராக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இவர் மூலம் பல தகவல்களை பெற முடியும் என புலிகள் நம்பியிருந்தனர். வடக்கு கிழக்கு மாகாண அரசின் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்கள் பதவியேற்று ஜாழ் நகருக்கு வந்தபோது பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அக்கூட்டத்தில் அவருக்கு மாலை அணிவித்ததற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலே கூறப்பட்டவை ஒரு சில சம்பவங்களே. ஆனால் வெறும் ஐயப்பாட்டிலும் கோபதாபங்களிலும் கூட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகளின் பேரில் 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வட மாகாணம் முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள். பிள்ளை தமக்கு எதிரான இயக்கத்தில் இருந்தால் தந்தை கைது செய்யப்படுவார். தந்தை இல்லாவிடில் தாய் கைதாகி பெண்களுக்கான சிறையில் அடைக்கப்படுவார். EPRLF, ENDLF, TELO, EROS, PLOT ஆகிய இயக்க உறுப்பினர் சிலரும் கைதாகி சிறையில் இருந்தனர். சாவகச்சேரி பகுதியில் 3 பெரிய சிறை முகாம்கள் அச்சமயத்தில் இருந்ததாக அறிந்தேன். நான் இருந்த ஸ்தான் சிறை முகாம், பொஸ்கோ சிறை முகாம், பெண்களுக்கான தனி சிறை முகாம். இப்பெண்கள் சிறையில் மாற்று இயக்க உறுப்பினர்களின் தாய்மார், சகோதரிகள், மனைவிமார், சிறு பிள்ளைகள் ஆகியோர் அடைக்கப்பட்டிருந்தனர். சால்ஸ் முகாமில் நான் இருந்தபோது பொறுப்பாளர் சால்ஸ் பல தடவை என்னை அடித்தார். அவர் ஒரு மனவியாதி பிடித்தவர் போன்றோ அல்லது வெறி பிடித்தவர் போன்றோ தான் செயல்படுவார்.
யாராவது கைதியை பிடித்து அடித்துக் கொண்டிருப்பதுதான் அவரின் வேலை. தூசண வார்த்தைகளை தவிர அவருக்கு வேறு பேச்சே தெரியாது. 10 அடி நீளம் 12 அடி அகலமான சிறு அறை ஒன்றுக்குள் 200 கைதிகளை வைத்து சுமார் 10 மணித்தியாலங்கள் அடித்து வைப்பார். ஒவ்வொரு நாளும் 10 கைதிகளை தேர்ந்தெடுத்து மாறுகால் மாறுகையை ஒன்றாக பிணைத்து விலங்கு பூட்டுவார். அதாவது வலது காலுடன் இடது கையை பிணைந்து விலங்கு பூட்டுவார். அப்படி விலங்கிடப்பட்ட கைதிகள் நடந்து திரிய விடப்படுவார்கள். அவர்கள் பெரிதும் சிரமப்பட்டு நடந்து திரிவதை பார்த்து சிரித்து மகிழ்வார். கைதிகளை அடித்து துன்புறுத்தி கொண்டு சிரித்து கேலி பண்ணுவார். டேப்பு, உங்கள் அம்மா மாதிரி இந்திய அம்மிமாருக்கு விட்டனீங்களாடா என கேட்டு அடிப்பார். ஒரு நாளைக்கு 10 பேருக்காவது மண்டை உடைக்காவிட்டால் தனக்கு தூக்கம் வராது என கூறி கைதிகளின் மண்டையை நீப்பர் சிலாகையால் அடித்து மண்டையை உடைப்பார். இப்படியான வெறிப்படித்த பொறுப்பாளர் ஒருவரின் கீழ்தான் ஸ்தாப கச்சேரியில் நான் கைதியாக இருந்தேன். ஒரு நாள் எல்லா கைதிகளும் வரிசையாக நிறுத்தப்பட்டோம். சிறிது நேரத்தில் விசாரணைக்கு பொறுப்பாளராக இருந்த சலீம் எனும் புலியொருவர் தனது மெய்காப்பாளர்கள் சகிதம் வந்து எம்மை பார்வையிட்டார். உங்களை சந்திக்க EPRLF பிரமுகர் ஒருவர் வருகிறார். அவர் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது, எமக்கும் வேலைகள் எளிதாக இருக்கும் என்றார். முகுந்தன் என்ற அந்த EPRLF உறுப்பினர் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்ட நிலையில் ஆயுதம் தாங்கிய புலிகள் காவலாக வர அழைத்து வரப்பட்டார். அவர் பலமாக தாக்கப்பட்டிருந்ததுடன் மூளைச்சலவை செய்யப்பட்டிருந்தார். அவர் சகல கைதிகளுக்கு முன் நிறுத்தப்பட்டு சொற்பொழிவாற்ற விடப்பட்டார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இனி வேறு இயக்கங்கள் எதுவும் இயங்க முடியாது, எனவே புலிகளுடன் ஒத்துழைக்கும்படியும் அப்போதுதான் உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் எனவும் சொன்னார். ஆயுதங்கள் இருந்தால் ஒப்படைக்கும்படியும் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருந்த இடங்கள் தெரிந்தால் காட்டிக் கொடுக்கும்படியும் கூறினார். இவரின் பேச்சுக்களில் புலிகளின் மிரட்டல்களுக்கு தான் செயற்படுகிறார் என்பதை சொல்லாமல் சொன்னார். அதன் பின் இயக்கங்களின் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களை அடையாளம் காட்டும்படி ஒரு அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. முகுந்தன் தான் கைதிகளை அடையாளம் காட்டினார். தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கைதிகளை அடையாளம் காட்டவில்லை என கருதிய புலி பொறுப்பாளர் சலீம் முகுந்தனை சகல கைதிகளுக்கு முன்பாக வைத்து பொல்லினால் தாக்கினார். அந்த பொல்லு முறித்ததும் அருகில் இருந்த கதிரையினால் தூக்கி அடித்தார். முகுந்தனின் தலையிலும் முகத்திலும் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. அதன் பின் முகுந்தன் பல கைதிகளை அடையாளம் காட்டினார். அதில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தனியாக அடைக்கப்பட்டார்கள். முகுந்தன் எங்கு கொண்டு செல்லப்பட்டாரோ தெரியாது. சிறையில் இருக்கும் போது எமக்கு வெளி உலகில் என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது. நாள் தேதி எதுவுமே தெரியாது. இன்று சிவராத்திரி, எல்லா கைதிகளும் நித்திரை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என பணிக்கப்பட்டனர். இரவானதும் கைதிகள் எல்லோரும் கணக்கெடுக்கப்பட்டனர். பின்னர் புலிகளின் இயக்கப்பாடல்களை ஒளிபரப்பினார்கள். அதன் பின் ஒவ்வொரு கைதிகளாக கூப்பிட்டு சினிமா பாடல்களை பாடும்படி கேட்டார்கள். பாட முடியாதவர்களையும் வெட்கப்படுபவர்களையும் அன்று இரவு முழுவதும் முட்டுக்காலில் இருத்தினார்கள். விரைவில் உங்களை எல்லாம் விடுதலை செய்ய போகிறோம் என அங்கு காவலிற்கு நிற்கும் புலிகள் கைதிகள் மத்தியில் அடிக்கடி கூறி வந்தார்கள். ஒரு நாள் இரவு 200 கைதிகளின் பெயர்கள் வாசிக்கப்பட்டது. உங்களை நாளை விடுதலை செய்ய போகிறோம், அதனால் ஜாழ் நகரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறி இருவராக கால்களை சங்கிலியால் பிணைத்து அழைத்துச் சென்றார்கள். சிறிது நேரத்தில் வெளியில் கனரக வாகனங்கள் புறப்பட்டு செல்லும் சத்தம் கேட்டது. மறுநாளும் அதற்கு மறுநாளும் இவ்விதமாக மொத்தம் 600 பேர் விடுதலை என்ற பெயரில் கொண்டு செல்லப்பட்டார்கள். அடுத்த நாள் எனது பெயரும் வாசிக்கப்பட்டது. மனம் பெரிதும் மகிழ்வுற்றது. விடுதலை அது எவ்வளவு இன்பமானது என்பது அந்நேரத்தில் தான் தெரிந்தது. என்னுடன் 60 வயது வயோதிபர் ஒருவர் பிணைக்கப்பட்டார். அவரின் வலது பக்க காலும் எனது இடது பக்க காலும் சங்கிலியால் ஒன்றாக பிணைக்கப்பட்டது. இரும்பு பூட்டு போடப்பட்டது. அன்று பெயர் வாசிக்கப்பட்ட 200 கைதிகளும் இருவராக அழைத்துச் செல்லப்பட்டு முகாமின் முன்பக்க நிறுத்தப்பட்டிருந்த 3 லோரிகளில் ஏற்றப்பட்டோம். சுற்றிலும் மூடி அடைக்கப்பட்ட லோரி ஒவ்வொன்றிலும் சுமார் 65 கைதிகள் வீதம் ஏற்றப்பட்டோம். பின் கதவு மூடப்பட்டது. காற்று வர சிறிது வாரம் கூட இல்லாத நிலையில் பிரயாணம் ஆரம்பமாகியது. காற்று வர வழி இல்லாதபடியினால் உள்ளே புழுக்கமாக இருந்தது. கைதிகள் மிக மிக நெருக்கமாக அடைக்கப்பட்டிருந்ததால் ஒரே வியர்வையாக இருந்தது. தாகம் எடுத்தது. சுமார் 45 நிமிடங்களின் பின் சற்று நேரம் வாகனம் தரித்து நின்று பின்னர் புறப்பட்டது. இவ்விடம் ஆணையரவு இராணுவ தடை முகாம் என பின்னர் அறிந்து கொண்டேன். இக்காலகட்டத்தில் புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் அந்யோன்யமான உறவு இருந்தது என்பதால் அவர்களை ஆணையரவு ஊடாக கொண்டு போவது சுலபமாக இருந்தது. மேலும் 2 மணித்தியாலங்களின் பின் வாகனம் நிறுத்தப்பட்டு கதவு திறக்கப்பட்டது. கண்ணை பறிக்கும் வெளிச்சம் எம் மீது பட்டது. சுற்றி வர மின் வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருந்தது. பெரிய மைதானம் ஒன்றில் இறக்கப்பட்டோம். அருகில் 2 பெரிய பழைய கட்டடங்கள் இருந்தன. களஞ்சி அறையாக பாவிக்கப்பட்டு கைவிடப்பட்ட கட்டிடமாக அவை எனக்கு தெரிந்தது. விடுதலை என கூறி ஏன் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என எண்ணினேன். பல புலிகள் அங்கும் இங்கும் நடமாடினார்கள். ஆனால் கையில் ஆயுதம் எதுவும் இருக்கவில்லை.
எம்மை ஒரு கட்டடத்துக்குள் அழைத்துச் சென்றார்கள். அங்கு பலர் படுத்து கிடந்தார்கள். ஒரே துர்நாற்றம் வீசியது. எம்மையும் படுக்கும்படி கூறினார்கள். இருவராக பிணைக்கப்பட்டிருந்ததால் பெரிய சிரமப்பட்டு இடம் தேடி படுத்துக் கொண்டோம். என்னுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த பெரியவர் அழுது கொண்டிருந்தார். இவர் லொரியில் வரும்போது மூச்சையுற்றார். இப்புதிய முகாமுக்கு வந்ததும் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தோம். புதிய முகாம் இச்சூழலை பார்க்க எனது மனதில் பயம் சூழ்ந்தது. மரண பயம். தூக்கமே வரவில்லை.